அப்படியே பாவமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு நர்மதா வீட்டுக்கு வந்து அவகிட்ட கேஸை வாபஸ் வாங்க சொல்லி சென்டிமெண்ட்டாக பேசிட்டு போகிறா சார். ஓ, வந்தாளா அவ? ஆமாம் சார். அவ வேலைக்காரி தானே சாதாரணமா இருந்துடாத அஸ்வின். அவ உள்ள நுழைஞ்சா ருத்ராவை காப்பாத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிரும். நான் கவனிச்சு பார்த்த வரைக்கும் யார் மனசையும் கரைச்சு அதை ருத்ராவுக்கு சாதகமா மாத்தக்கூடிய அளவுக்கு அவகிட்ட ஒரு கெட்டிக்காரத்தனம் இருக்கு. இயல்பாவே அவகிட்ட ஒரு உண்மைத்தன்மை இருக்கு. அதனால அவளை நர்மதா கிட்ட நெருங்க விடாம பாத்துக்க. சார், அந்த சக்தியை பற்றி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே சார். அவளை நான் பார்த்துக்கிறேன். நர்மதாவும் சக்தி கிட்ட இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லி நல்லா டோஸ் கொடுத்து அமைச்சிருக்கான். இனிமே அவன் நர்மதா பக்கமே வரமாட்டா சார். இந்த கேஸ்ல ருத்ரா தான் குற்றவாளின் தீர்ப்பாகி அவ ஜெயிலுக்கு போற வரைக்கும் இதே மாதிரி நர்மதாவை உன் கட்டுப்பாட்டிலேயே வச்சுக்க. சரிங்க சார். அப்புறம் அஸ்வின், இன்னொரு முக்கியமான விஷயம். பொண்ணுங்க விஷயத்துல நீ கொஞ்சம் வீக். நர்மதாவும் வயசு பொண்ணு. ஏதாவது ஆர்வ கோளாறுல தப்பா கிப்பா பிஹேவ் பண்ணிடாத, அப்புறம் மொத்தமும் சொதப்பிடும். சார், அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது சார். நான் கண்ட்ரோலில் தான் சார் இருக்கேன். நல்லது அஸ்வின். கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சுல, அந்த பொண்ணை கூட்டிட்டு கிளம்பு. சரிங்க சார். ஓகே சார். அண்ணா, போலாமா? போலாமா? அபிஷ்டு, என் வழியில குறுக்க வர்றதுக்கு உனக்கு என்ன தைரியம்? என்னை பத்தி தெரியல. நர்மதா, நான் சொன்னல அந்த லாயர் இவர் தான். நான் நடக்கிறச்ச என் எதிரில் வர தகுதி எவனுக்கும் இல்லடா. சாரி சார், மன்னிச்சிருங்க சார். பதட்டத்தில் வழிமறிச்சு நின்னுட்டேன். கொஞ்சம் அவசரம் சார். அவசரத்துல செத்து தொலையாம விஷயத்துக்கு வாடா மடையா. அது இல்லை சார், டெல்லி அசோசியேஷன்ல இருந்து இந்த வருஷம் எலெக்ஷன்ல நிக்கிறவங்க பேரெல்லாம் அனுப்ப சொல்லியிருக்காங்க சார். நீங்க சிரமம் பார்க்காம யார் யாருன்னு சொன்னீங்கன்னா நான் அனுப்பிடுவேன் சார். ரொம்ப அவசரம் சார். ஏண்டா, அது பெரிய லிஸ்டா போகுமேடா. இப்படி காலங்காத்தால அவசரத்துல வந்து லிஸ்ட் கொடுனா எப்படி கொடுக்க முடியும்? சரி, எழுதி தொலை. சரி. எழுதிட்டியா? கிளம்பு. தேங்க்யூ சார். வரேன் சார். அண்ணா, எப்படின்னா உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத கேஸ கூட அது எத்தனை வருஷமா நடக்குதுன்னு துல்லியமா சொல்றேன். தத்தி, என் மூளைக்குள்ள வெறும் நரம்பு மட்டும் இல்லடா, அட்வான்ஸ் சிப் ஒன்று 24/7 ஆக்டிவேட்லயே இருக்கும். மற்றவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நான் செஞ்சு முடிச்சிடுவேன். அவன் காட் கிஃப்டடா. சார், நான் தான் அஸ்வின் சார். நர்மதா, இவர் தான் நான் சொன்ன அந்த கிரேட் லாயர் ஐயா வரதாச்சாரி. இவர் தான் நம்ம அம்மா கேஸ்க்காக வாதாட போறாரு. வணக்கம் சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். தெரிஞ்சவங்களே உதவி பண்ணாத இந்த காலத்துல இந்த அபலையை தேடி வந்து நீங்க பண்ற உதவிக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சார். சரி சரி, மரியாதை மனசுல இருந்தா போதும். எழுந்துருமா, எழுந்துருமா. முதல்ல நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியணும். ஆனா பொய் துளி கூட இருக்கக்கூடாது. கரெக்டா சொல்லு. ஐயா, ஆமா ஐயா, நான் கூட அவங்க வீட்டில் தான் வேலை பார்த்தேன். ரொம்ப மோசமானவங்க அவங்க.
என் மேல தப்பான கேஸை கொடுத்து என்னை ஜெயிலுக்குள்ள போட்டாங்கய்யா. டேய், நீ யாரு? உன் புல்லுருவி குணம் எல்லாம் எனக்கு தெரியும்டா. ருத்ராவுக்கும் சப்தகிரிக்கும் இருக்கிற பிசினஸ் போர்ல அவங்க எதிரெதிரா நின்னு போராட மறைஞ்சு நின்னு தாக்குற சப்தகிரிக்கு நீ அல்ல கைன்னு கூடவா எனக்கு தெரியாது? சார், நீங்க மணிக்கணக்குன்னு லட்சக்கணக்கில் வாங்குற நம்பர் 1 லாயர் சார். ஆனா நான் சில 100 கொடுக்கறதுக்கு கூட அருகதை இல்லாதவ சார். உங்க கருணைக்கும் நீங்க ஏழைங்க மேல வச்சிருக்க மனிதாபிமானத்துக்கும் நீங்க நல்லா இருக்கணும் சார். மணியும் மனிதாபிமானமும் என்னைக்குமே ஈக்குவல் ஆகாதுமா. என் திறமைக்கு இருக்கிறவங்க கிட்ட கோடி கணக்கில் வாங்குறேன், இல்லாதவங்க கிட்ட நீதி நியாயத்தை பரிசா தரேன். அவ்வளோதாம்மா. உனக்கு கிடைக்க போற நீதி என் இத்தனை வருஷ வக்கீல் தொழிலுக்கு கிடைக்க போற மகுடம் மாதிரிமா. ஓகே, டோன்ட் வரி. உங்க அம்மா சாவுக்கு நிச்சயமா நீதி கிடைக்குமா? ஏன் டேட், இந்த கமலா கேஸை நடத்துறதுக்கு நம்ம வேற லாயரை பார்த்து பேசிட்டு இருந்தோம். ஆனா பெரிய பெரிய பணக்காரங்க சார்பா வாதாடி அவர் கணக்குல பணம் சம்பாதிக்கிற லாயர் வரதாச்சாரியே நர்மதாவுக்கு நேரடியா ஃபோன் பண்ணி உங்க அம்மாவோட கேஸை நானே எடுத்து நடத்துறேன்னு சொல்லி அவரே வாலண்டரியா வந்திருக்கிறது தான் என்னால புரிஞ்சிக்க முடியல டேட். நம்மள மாதிரி பிக்ஷாட்டுங்க கொலையே பண்ணி ஆதாரபூர்வமா மாட்டிக்கிட்டாலும் அந்த ஆதாரத்தெல்லாம் பொய்யாக்கி அந்த கொலைக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அந்த கேஸை ஈஸியா முடிச்சு கொடுத்துருவான். அவ்வளோ அக்ரெசிவான ஆளவன். அதான் டேட் நானும் உங்களை கேட்குறேன். பணக்காரங்களை அவங்க பண்ற தப்புல இருந்து காப்பாத்துறதுக்குன்னே இருக்கிற சீனியர் லாயர் தான் வரதா. அப்படி இருக்கிறப்ப 10 ரூபாய்க்கு கூட பிரயோஜனப்படாத கமலாவோட கேஸ் அவரே ஏன் எடுத்து நடத்தணும்? அப்படி நடத்துறதா இருந்தாலும் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்க தயாரா இருக்கிற ருத்ராவோட கேஸ்ல தானே அவர் ஆஜராகி இருக்கணும். அந்த வரதா பல வருஷத்துக்கு முன்னால ருத்ராவோட லீகல் அட்வைசரா இருந்தான். அந்த நேரத்துல தான் நான் அந்த ருத்ரா கம்பெனில இருந்து விலகி அவளுக்கு இணைய அந்த பிசினஸ்ல ஜெயிக்கணும்ன்ற வெறியோட முன்னேறிக்கிட்டு இருந்த நேரம் அது. அப்போ நான் வரதாச்சாரியோட சப்போர்ட் இருந்தா நல்லா இருக்குமேனு தனியா சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினேன். அதுக்கு அந்த ஆளு ருத்ரா மாதிரி பிசினஸ்ல ஆலமரமா வளர்ந்தவங்களுக்கு லீகல் அட்வைசரா இருக்கிறது தான் எனக்கு கௌரவமே தவிர உன்ன மாதிரி வளர்ந்து வர சின்ன சின்ன புல் பூண்டுகளுக்கெல்லாம் அட்வைசர்னு சொன்னா அது என் தொழிலுக்கே அவமானம்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். அப்படியா டேட்? ஆமா. சரி, ருத்ராவுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரா இருந்த ஆளு இன்னைக்கு அவங்களுக்கு எதிராகவே இந்த கேஸை கையில் எடுத்திருக்காருன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு டேட். இதுக்கு என்ன ரீசனா இருக்கும் டேட்? அதான் எனக்கும் புரியல. அந்த ஆள் என்ன டீஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் 2 வருஷத்திலேயே ருத்ராவோட லீகல் அட்வைசர் பொறுப்புல இருந்து வரதா முழுசா விலகி போயிட்டான். அவன் என்னை அவமானப்படுத்திட்டான்ற கோவத்துல நானும் அவனை திரும்பி போய் பார்க்கல. ருத்ராவுக்கும் வரதாவுக்கும் இடையில ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அது என்னன்னு தான் தெரியல. அதுக்கு பழி தீக்கிறதுக்கு தான் அந்த ஆளு கமலாவோட கேஸை தானா முன் வந்து எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா டேட், நீங்க சொல்ற மாதிரி பழி தீர்த்துக்கிறதுக்கு தான் வரதா அந்த கேஸ் அட்டென்ட் பண்றாரு. எப்படியோ இந்த கேஸ் சம்பந்தமா லாயர் ஃபீஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கேஸ் அவரே எடுத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ருத்ராவை இந்த கொலை கேஸ்ல சிக்க வைக்க முடியுமா முடியாதான்னு கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்துச்சு. இப்போ அதுவும் விலகிடுச்சு. இனிமே ருத்ராவை ஜெயிலுக்கு அனுப்புற வேலைய அந்த வரதாச்சாரி பார்த்துப்பான். தங்கச்சி, உங்க அம்மா மரணத்துக்கு நீதி கேட்டு நம்ம கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். உங்க அம்மா சாவுக்கு காரணமானவங்கள எப்படி விடுவிச்சு வீட்டுக்கு கூட்டு போகணும்னு சில பேர் வந்திருக்காங்க. அநீதி ஜெயிக்குமா தங்கச்சி? அது எப்படின்னா ஜெயிக்கும்? நீதி நேர்மை தான் ஜெயிக்கும். அப்படியே ஜெயிக்கலனாலும் நம்ம லாயர் வரதாச்சாரி சார் இருக்காரு, ஜெயிக்க வச்சிருவாருமா. அவர் அதுக்குன்னே பிறந்தவர்.
உட்காருங்க. ம். என்ன சிவா, ஆப்போசிட் லாயர் வந்ததும் நம்ம லாயர் எந்திரிச்சு நின்னு விஷ் பண்றாரு. கொஞ்சம் பொறுமையா ராணி. அவங்க எல்லாம் மரியாதை நிமித்தமா விஷ் பண்றாங்க. என் மம்மிக்கு எதிராக தானே வாதாட வந்திருக்காரு. அந்த லாயருக்குலாம் நம்ம லாயர் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? அப்படிலாம் அவங்கள பேசக்கூடாது. நம்ம லாயர் சரியா வாதாடுறாரான்னு பார்க்கணும். நம்மளுக்கு அதான் முக்கியம். என்ன சங்கர், என்னை எதிர்த்து கேஸ் நடத்துற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்க? உங்களுக்கு எதிராக நான் இந்த கேஸை எடுத்துக்கல. நான் ருத்ரா மேடத்தோட ஃபேமிலி லாயர். அதனால அவங்க கேஸை நான் கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். ஆமாமா, கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். தோக்க போற கேஸ் தானே. நான் சொல்றது சரிதானே சங்கர்? மௌனம் தோல்விக்கு அறிகுறி. சிவா, மம்மி வராங்க. மம்மி, 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 அனிதா, மம்மி, மம்மி, மேடம், ஜட்ஜி வர நேரமாச்சு. வாங்க. அனிதா, நீ போய் உட்காரு. அழாத. இல்ல மம்மி, நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் மம்மி. சிவா, கூட்டிட்டு போ. சரிங்க அத்தை. மம்மி, போ அனிதா. வாங்க மேடம், டைம் ஆகுது. வாங்க. வா. இந்த ஆளா? என்ன வரதாச்சாரி இதெல்லாம்? அந்த நியூஸை ஃபுல்லா படிச்சிருப்பீங்களே மேடம். இளம் பெண்ணை கற்பழித்து கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள 4 இளைஞர்களும் நிரபராதி என்று கோர்ட் விடுவித்தது. 2 மாசத்துக்கு முன்னாலேயே எல்லா நியூஸ் பேப்பர்லயும் பரபரப்பு நியூஸா இருந்துச்சு. அந்த கேஸோட தீர்ப்பு தான் இன்னைக்கு நியூஸா வந்திருக்கு. அந்த 4 பசங்க சார்பா நான் தான் அந்த கேஸை எடுத்து நடத்தினேன். 2 மாசத்துல அந்த பொண்ணோட கற்பழிப்புக்கும் அந்த பசங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு கேஸை உடைச்சி அந்த பசங்களுக்கு சாதகமா தீர்ப்பை வர வச்சேன். தட் இஸ் வரதாச்சாரி. மனித தன்மையே இல்லாத ஒரு காரியத்தை பண்ணிட்டு அதுக்காக இவ்ளோ பெருமைப்பட்டுக்கிறீங்களே வரதாச்சாரி. இந்த கேஸ் ஜெயிச்சதுக்காக நீங்க என்ன பாராட்டுவீங்கன்னு நினைச்சா இப்படி கோவப்படுறீங்களே மேடம். அப்படி நான் என்ன மனித தன்மையே இல்லாத காரியத்தை செஞ்சுட்டேன்? அந்த 4 பெரிய எடுத்து பொறுக்கிங்களும் அந்த அப்பாவி ஏழை பொண்ணு கற்பழிச்சு கொன்னது உங்க மனசாட்சிப்படி உண்மைதானே வரதாச்சாரி? சந்தேகமே இல்ல மேடம். அந்த பொண்ணு அப்படி பண்ணது அந்த பசங்க தான். அப்படின்னா இந்த கேஸ்ல நீதி கிடைச்சிருக்க வேண்டியது அந்த பொண்ணுக்கா இல்ல அந்த பொறுக்கிங்களுக்கா? நிச்சயமா அந்த பொண்ணுக்கு தான் கிடைச்சிருக்கணும். அப்புறம் ஏன் அந்த 4 மிருகங்களும் விடுதலை ஆகிறதுக்கு நீங்க காரணமா இருந்தீங்க வரதாச்சாரி? பணம் மேடம், பணம்.
அது தப்புன்னு உங்க மனசாட்சி உறுத்தல? எனக்கே மனசாட்சி உறுத்தணும் மேடம். நான் ஒன்னும் சட்டத்துக்கு புறமா அந்த பசங்களை வெளியே கொண்டு வரலையே. என்னோட திறமையான வாதத்துல சட்டப்படி தானே விடுதலை வாங்கி கொடுத்துருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சட்டப்படினாலும் தப்பு பண்ண உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது எப்படி சரியா இருக்கும் வரதாச்சாரி? நான் யார் சார்பா வாதாடுறனோ அவங்கள தானே ஜெயிக்க வைக்க முடியும். ஐயோ பாவன்னு செத்து போன பொண்ணுக்கு பரிதாபப்பட்டு நான் தோத்து போக முடியுமா? நான் ஒரு கேஸ கையில எடுத்துட்டா அதுல ஜெயிக்கிறதுல மட்டும்தான் குறியா இருப்பேன்னு உங்களுக்கே தெரியும்ல மேடம். ஜெயிக்கிறதுனா என்ன வரதாச்சாரி? நீதியை தோக்கடிச்சு அநீதியை வாழ வைக்கிறதா? தன்னோட பொண்ணையும் பறி கொடுத்துட்டு அவளோட சாவுக்கு காரணமானவங்களையும் சட்டப்படி தண்டிக்க முடியாம அந்த குடும்பம் எப்படி தவிச்சிட்டு இருக்குன்னு கொஞ்சமாவது நீங்க யோசனை பண்ணி பாத்தீங்களா? நீங்க விடுதலை வாங்கி கொடுத்த அந்த 4 பெரிய எடுத்த பசங்களும் என்ன மாதிரி மனநிலையில இருப்பானுங்க? இன்னும் எத்தனை பொண்ணுங்களை கற்பழிச்சு கொன்னாலும் அவனுங்களுக்கு தண்டனை கிடைக்காம நீங்க காப்பாத்திடுவீங்கன்னு தானே நினைப்பானுங்க. நீங்க சட்டம் படிச்சு இவ்ளோ பெரிய லாயர் ஆனது தப்பு பண்ணவங்களை தப்பிக்க வைக்கிறதுக்காக தானா? அதுலதான் என்னோட கெட்டிக்காரத்தனமே இருக்கு மேடம். தப்பு பண்ணவனை சட்டப்படி காப்பாத்தி விடுறதுக்கு நான் எவ்வளவு சட்ட நுணுக்கங்களை கையாளணும், எத்தனை சாட்சிகளை உடைக்கணும், அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒவ்வொரு கேஸ்லயும் ஜெயிச்சிட்டு இருக்கேன் மேடம். ஐம் நாட் அ டெவில், பட் ஐம் த டெவில்ஸ் அட்வொகேட். நான் எடுக்கிற கேஸ் எல்லாம் உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களோட கேஸ் தான் மேடம். இந்த சொசைட்டிக்கு அவங்க தானே முக்கியம். ஒரு சாமானியனுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா? ஒரு சாமானியனுக்கு நீதி கிடைக்கிறத விடவும் பண்ண தப்புக்காக ஒரு பணக்காரனுக்கு தண்டனை கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, உங்களை எல்லாம் என்னால ஒரு மனுஷனாவே பார்க்க முடியல. நீங்க என் கண்ணுக்கு ஒரு மிருகமா தான் தெரியுறீங்க. மேடம், எனக்கு மரியாதை ரொம்ப முக்கியம். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க தோணும்? உங்க கேரக்டர் என்னன்னு புரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் உங்களுக்கு மரியாதை கொடுத்ததுக்காக உண்மையிலேயே நான் வெட்கப்படுறேன். பணக்காரங்களை காப்பாத்துறதுக்காக ஏழைங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை கால்ல போட்டு மிதிக்கிறது பெத்த தாயை மிதிக்கிறதுக்கு சமம்னு உங்க மனசாட்சி உங்களை உறுத்தல? தான் படிச்ச படிப்பை தனக்கு இருக்கிற அறிவை நல்லதுக்காகவும் நல்லது காப்பாத்துறதுக்காகவும் பயன்படுத்தாம கெட்ட காரியத்துக்கு பயன்படுத்துறது சாத்தானோட குணம்னு சொல்லுவாங்க. அது உங்ககிட்ட அப்படியே இருக்கு. அந்த 4 பொறுக்கி பசங்களும் ஒரு ஏழை பொண்ணை கற்பழிச்சு கொண்டு இருக்காங்க. நீங்க அவனுங்களை அதுல இருந்து காப்பாத்தி நீதியை கொண்டுட்டீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்களும் ஒரு குற்றவாளி தான். உங்களை மாதிரி ஒரு ஆளை எங்க கம்பெனியோட லீகல் அட்வைசரா இத்தனை வருஷம் வச்சிருந்ததுக்காக நான் ரொம்ப அவமானமா ஃபீல் பண்றேன். இனிமே எங்களுக்கு உங்க லீகல் அட்வைஸ் தேவையில்லை. அந்த பொறுப்புக்கு வேற ஒரு நல்ல மனிதாபிமானம் இருக்கிற ஒரு லாயரா பார்த்து நாங்க வச்சுக்கிறோம். நீங்க எங்களுக்கு வேண்டாம், நீங்க கிளம்புங்க. ருத்ரா மேடம், முன்ன பின்ன தெரியாத ஒரு ஏழை பொண்ணுக்காக நீங்க என்ன பகைச்சிக்கிறது எந்த விதத்திலையும் நல்லதில்லை. உங்களை மாதிரி ஒரு ஆளை எங்க பக்கத்துல வச்சுக்கிறத விடவும் பகையா இருக்கிறது எவ்வளவோ பரவாயில்ல. ப்ளீஸ் கெட் லாஸ்ட். You will very well regret this. Sit down.
ருத்ராங்கிற பெண் வீட்டு வேலை செய்யறப்போ அந்த வீட்டோட முதலாளியும் பிரபல தொழிலதிபருமான ருத்ராவால கொலை செய்யப்பட்டதா அப்பெண்ணின் மகளான நர்மதா அவங்களுக்கு எதிரா வழக்கு தொடுத்திருக்காங்க. இப்ப அந்த வழக்கு தான் நீதிமன்ற விசாரணைக்கு வந்திருக்கு. ரெஸ்பாண்டன்ட் ருத்ராவை குற்றவாளி கூண்டிற்கு அழைக்கிறேன். ருத்ரா, ருத்ரா, ருத்ரா. நான் சொல்றத சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றுமில்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு ஒன்றுமில்லை. ருத்ரா, உங்க மேல என்ன வழக்கு போட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் யுவர் ஆனர். கொலை வழக்கு போட்டிருக்காங்க. அந்த கொலைய நீங்க தான் பண்ணீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? இல்ல யுவர் ஆனர், எனக்கும் அந்த அம்மாவோட மரணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதை நான் மறுக்கிறேன். உங்க சார்பா வாதாடுறதுக்கு லாயர் இருக்காங்களா? I am appearing for respondent, Your Honor. I am appearing for prosecution, Your Honor.